சிம்னாரா எப்படி எனக்கு வணக்கம். வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமாதாவில் இந்த பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோமாதா நிறைய பேர் அந்த அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வேண்டுதல் இருந்திருக்கும், அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். அதுக்காக அந்த கோமாதாவில் மாடுகளோட கண்குட்டியோட ஒப்படைப்பாங்க. அந்த கோவிலில் வந்து நேர்த்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஒப்படைப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நம்ம நிறையா இருக்குது பார்க்கலாம். ஏன்னா எம்பெருமான ஜீயர் சுவாமிகள் அவர் சொந்தமான இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜிஓ நகர், நம்ம கோவிலேருந்து என்ஜிஓ நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் திருக்கோவிலூரில் என்ஜிஓ நகர் சொல்லுவாங்க, அண்ணா நகர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு இடம், அதாவது அவர் சொந்தமான இடத்துல பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு அந்த ஒரு தனியாக அதுக்காக ஒரு இடம் ஒதுக்கி அதில் நல்லா காங்கிரீட் போட்டு அந்த இதில் வச்சு செஞ்சு இந்த மாட்டு கொட்டானா அந்த ஓலை குடிசை மாதிரிலாம் கிடைக்காது. நல்ல ஒரு நான் சிறுபான்மையில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி சிறப்பாக அமைச்சு அதுக்கான தனியாக ஒரு ஆளாக போட்டு எந்த நேரமும் அதை பராமரிக்குது. அங்கேயே தங்கி இருந்து அதை பார்க்க சொல்லி அதுங்க பராமரிச்சுட்டு வராங்க. இது எதுக்காக அந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை நேரடியாக பார்த்தவங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. இந்த கோமாதாவில் இந்த தீவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி தரலாம், இல்லை பணமாகவோ சில நீங்கள் கொடுக்கலாம், பழமாக கொடுக்கலாம். இந்த தீவனம் அதாவது அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் சரி வீடியோ கீழே வந்துட்டுருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் நீங்கள் பணமாக கொடுக்கலாம், நீங்கள் வீடியோ தீவனமாக வாங்கி கொடுக்கலாம். இதனை வீடியோ பார்க்குற ஒரு சில விவசாயிகளை பார்த்துட்ருப்பீங்க, நிலம் வச்சிருக்கவங்க பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் நிலத்தில் வந்து பயிர் வச்சுருப்பீங்க, நீங்கள் அறுவடை முடிஞ்சு அந்த மீதி இருக்க வைக்கக்குள்ள அந்த உங்களை தேவைகள் போக மீதி வைக்கக்குள்ள இதாக இருக்கும். அதை நீங்கள் அந்த கோமாதாவில் கவனமாக கொடுக்கலாம். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா மாடுகளை ஒரு வாயிலா ஜீவனுக்கு நம்ம புண்ணியம் பண்ணது, அதுக்கான பசி ஆறுவதற்கு நம்ம செஞ்ச செயலாக இருக்கும். இதை பார்க்கக்கூடியவங்க இது 10 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் பார்க்கட்டு அவங்களும் ஒரு உதவக்கூடிய மனசை வந்து அவங்களும் செய்யட்டும். ஒரு 10 ரூபா செஞ்சாலும் ஒரு 100 பேர் செஞ்சாலும் போதுமானது. அது மிகப்பெரிய தொகையாக வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து விடும். இதை செய்யக்கூடியவங்க உதவக்கூடிய மனசக்கூடியவங்க எல்லாம் செய்யுங்க. நம்ம கண்ணில் பார்த்த வரைக்கும் நம்ம அது பார்த்ததுக்கு ஒரு செய்தி வச்சு வீடியோ ஒன்று போடலாமே, ஏன் போடக்கூடாதுன்னு நினச்சோம். அதனால இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பெருமாள் கோயில் வந்து நேரிலேயே பார்க்கலாம். வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கே தெரியும். அங்கே வச்சு பராமரிக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வரும். ஏன்னா நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 10 ரூபா தீவனம் கொடுக்கலாம், ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். இல்லை தீவனம் நம்மள்ட்ட இருக்குது, ஒரு தவிடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு பொண்ணாக ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மனசு உங்களுக்கே வரும். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு பராமரிப்பு நல்லா மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அது இதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி அதுக்கு தனியாக ஒரு ஆளை ஒதுக்கி அவங்க மூலிமா அந்த எந்த நேரம் பார்க்கணும், அது இல்லாமல் இவங்க போய் கண்காணிக்கிறது, இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மூலிமா ஒரு 1000 பேர் பார்க்கறவங்க கொஞ்சம் ஒரு இதாக செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். திறந்து இணைந்திருங்க நம்ம சேனலில் பார்த்துட்டுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்துட்டு இருக்கும். பிரமுக நாடுக்கு விசேஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.